சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மாலையில் ஓபிஎஸ்ஸின் வீட்டில் குவிந்த அதிமுகவின் நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தற்பொழுது ஒரே அணியில் ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் ஓபிஎஸ்ஸிற்கு கொடுக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பை ஒன்றை நடத்தியுள்ளார். அதில் அதிமுக மீண்டும் ஒருங்கிணையும் என்றும் நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றியடையும் என்பதையும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அந்த அதிமுக ஒருங்கிணையும் பொழுது எடப்பாடி பொதுச் செயலாளராக பதவியில் இருக்க மாட்டார் என்பதையும் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். இதனால் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அதிமுகவில் இருந்து எடப்பாடி நீக்கப்படுவாரா என்ற கேள்விற்கு நிச்சயமாக எடப்பாடி நீக்கப்பட மாட்டார். ஆனால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்படுவார் என்பதை மறைமுகமாகவும் தெளிவாகவும் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்களது வீட்டில் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள், மேலும் சசிகலாவின் ஆதரவாளர்கள், டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களும் குவிந்துள்ளனர். மாலையில் ஓபிஎஸ்ஸின் வீட்டில் குவிந்த தொண்டர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். அதாவது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை நாம் இருக்கிறோம். இந்த சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, தலைமையை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கின்றார். ஒன்றை மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, அதிமுகவை பொறுத்தளவிற்கு தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் தொண்டர்கள் உறுதுணையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அடுத்த தேர்தலில் சமாளித்து விடலாம், வெற்றியையும் பெற்றுவிடலாம். ஆனால் தற்பொழுது தலைமையின் மீதே அதிருப்தியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி அடுத்த தேர்தலில் வெற்றியடைய முடியும்? இங்குதான் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. எடப்பாடியை எதிர்த்து ஓபிஎஸ் அவர்களது வீட்டில் ஒன்று கூடிய தொண்டர்கள் எடுத்த முடிவு சரியா தவறா? செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று அதிமுகவில் எடப்பாடியின் பதவியை மாற்றுவதற்கு ஆதரவுகள் எங்களது அணிக்கு தர வேண்டும் என்று செங்கோட்டையன் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.